நம்மளோட நெக் வித் எபிசோட் 7 பார்த்துருப்பீங்க. 7 விதமாக எப்படி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கால்குலேஷன் பண்ணலாம், எப்படி நெக் வித் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். ஒருத்தவங்க வந்து கால் பண்ணாங்க. என்னடா எப்பயும் நார்மலாக வர என்கொயரிஸ் தானே அப்படின்னு பார்த்தா, எனக்கு 49 வயசு ஆகுது. படித்ததில்லை, அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை. நீங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெஷர்மெண்ட், கால்குலேஷன், ஃபார்முலா அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்முலா கிளாஸா, எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 டைப்ஸ் ஆஃப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து 4 மெத்தடாக இருக்குது. எல்லாரும் பேசிக்காக என்னென்ன பண்ணுறது, பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னு 4 மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிடுறேன். அதை ஏன் இப்போ நான் சொல்ல வரேங்கிறதையும் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட், பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்னா சுற்றளவு 4ஆல் வகுப்போம். லென்த் அப்படின்னாக்கா அப்படியே வச்சுப்போம், ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட்டிக்குவோம். அதே இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாக்கா இதை வந்து ஆர்ம் ஹோல் சர்க்கம்பன்ஸ் எடுத்தோம்னாக்கா அதை 2ஆல் வகுத்துப்போம். இந்த மாதிரி கால்குலேஷன், குட்டி கால்குலேஷன் தான், அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. பாடி மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு பேட்டர்ன் போட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தட் எப்படிங்கிறது பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். பேசிக்காக ப்ரொஃபஷ்னலாக இல்லை பொட்டிக் ஸ்டைலாக போகிற எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா. செகண்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னாக்கா இப்போ 32லேருந்து 34 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டாக இருக்கும். 28லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டாக இருக்கும். 40 to 44 இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டாண்டர்டாக இப்போ நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்லாம் நமக்கு அளவெட்டா தைக்கிறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஸோ இதுக்கு ஆல்ரெடி சார்ட் இருக்கும். இந்த இந்த செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 34 இருக்குது அப்படின்னாக்கா அவங்களோட பேட்டர்ன் போகிறதுக்கு இந்தந்த கால்குலேஷன் தான், இந்தந்த அளவுகள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். அதை வச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா அதை வச்சு ஸ்டிச் பண்ண அப்படின்னாக்கா லைட்டாக முன்ன பின்ன இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பொதுவாக நம்ம நடைமுறையில் இருக்கிறது ட்ரெஸ் டு ட்ரெஸ் அப்படின்னாக்கா அளவு ட்ரெஸ்ல இருந்து நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. 99.2% மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அலோ ட்ரெஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க. எல்லா டெய்லர்ஸுக்கும் போனீங்கன்னா அலோ ட்ரெஸ் கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு சிலர் தான் எனக்கு அளவெடுத்து தைச்சுக்கோங்க, இல்லை சிட்டி சைடு போனீங்கன்னா அப்படி இருக்கும். கிராமத்து சைடு போனீங்கன்னா அலோ ட்ரெஸ் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ட்ரெஸ் டு ட்ரெஸ் மெத்தட் வந்து பேசிக்காக இப்போ உங்களுக்கு படிப்பு வந்து முக்கியமா அப்படின்னா தேவையில்லைங்க. குட்டி கால்குலேஷன் உங்களுக்கு நாங்கள் இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த மெத்தடும் சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும்னு மட்டும் நாங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு அலோ ட்ரெஸ் ஒருத்தங்க கொடுக்கும் போது உங்களுக்கு அதுலேருந்து எப்படி பேட்டர்ன் பார்த்து கட் பண்ணுறதுங்கிற ஒரு சண்டை வந்துடக்கூடாது இல்லைங்களா. ஆனால் சொல்ல போனோம்னா இதை விட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியானது. இந்த மெத்தட் எல்லா நேரத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னா அதுக்கான டிப்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா அது எல்லா மெத்தட்லையும் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம கிளாஸில் சொல்லுவோம். ஃபோர்த் மெத்தட், ஐ மெஷர்மெண்ட் அப்படின்னாக்கா இது இப்போ இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஓல்டு ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கஸ்டமர் வராங்களா, அவங்க வந்து ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா இந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்கும். குண்டா இருக்காங்க, குட்டையா இருக்காங்க, ஹைட்டா இருக்காங்க, அது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பாடி பார்த்தாவே இந்த உடல் வாகுக்கு இந்த ஒரு மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கண்ணிலேயே கணிச்சுக்குவாங்க. ஸோ நம்ம அதிகம் இந்த மெத்தட் நம்ம வந்து போக மாட்டோம். நம்ம மற்ற 3 மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது எப்படி நம்ம ஒவ்வொரு மெத்தட்லையும் நம்ம எப்படி கட் பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம், எப்படி நம்ம ஃபைனல் லுக் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிளாஸில் இருக்கும். இத்தனை மெத்தட் சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இத்தனை மெத்தட்ஸும் நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது எனக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறீங்களோ அதில் உங்களுக்கு தனியாக ஒரு அட்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன மெத்தட் வருதோ அந்த மெத்தடில் உங்களை
200% ஸ்ட்ராங் ஆக்குவோம். ஸோ ஃபேஷன் டிசைனிங் படிப்புக்கு நீங்கள் முன்னாடியே படிச்சிருக்கணும், ஒரு யூஜி படிச்சிருக்கணும், பிஜி படிச்சிருக்கணும், இல்லை 12th வரைக்குமாச்சும் படிச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும். இது ஒரு கலை. கலை கற்றுக்கிறதுக்கு படிப்பு முக்கியம் இல்லை, உங்களுக்கான ஆர்வம் தான் முக்கியம். ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். லேர்ன் மோர், ஏர்ன் மோர்.